வளமுடன் வாழ்வதற்கான பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பழக்கங்கள் நம்ம அந்த கிளாஸில் படித்தோம். அதில் எனக்கு புதுசாக எனக்கு தோணுனது என்னது அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறள் வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான். ஆனால் அதை எப்படி வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இந்த வகுப்பில் வந்தனால தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1330 குறளையுமே நம்ம படிச்சிருந்தாலுமே திருப்பி திருப்பி படிக்கும்போது நமக்கு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கிளாஸில் நம்ம 5 பழக்கங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும்போது நம்ம அதை வாழ்க்கையில் எப்படிலாம் பின்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு குறள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ வளமாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு புது எண்ணங்கள் உருவாவதுக்கு இந்த வகுப்பு ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம செய்யும் போதும் குறள் மூலமாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம குறள் மூலமாக பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு வந்து பெரிய ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த கிளாஸ் படித்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு புது எண்ணம் வந்து உருவாகுச்சு. நான் 1330 குறள் படிச்சிருந்தாலுமே இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இப்போது எனக்கு 1-2 குறளாச்சும் நான் யூஸ் பண்ணுவேன், நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடனே எடுத்த எடுப்புலையே நான் வந்து எடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்லாம் என்னால் முடியாது. எதுனாலுமே சின்ன விஷயம்னாலுமே நான் சோர்ந்து போகக்கூடிய ஆள் தான். அதே மாதிரி முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிற குறளை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதே 1330 குறள் படிச்சுட்டேன். இப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். ஆனால் இதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறளில் நான் கொஞ்சம் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வகுப்பு எனக்கு அதுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன்.